ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி ஸ்வீட் ஷெல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு 1/2 கப்பு, ராகி மாவு 1/2 கப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இது ஒரு 15-20 நிமிஷம் தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் நீட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டை ரோல்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸாக கட் பண்ணிக்கோங்க, உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க்கோட பேக் சைடில் வச்சு ஒரு தடவை அழுத்திட்டு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதை அப்படியே உருட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷெல் ஷேப்புக்கு வரும். எல்லா மாவையும் இதே மாதிரி ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.